நம்முடைய உதடுகள்ல யாரும் ஒரு நியாயத்துக்கு மாறான காரியத்தை பார்க்க கூடாது. ரொம்ப நல்லா பேசுனீங்க, ஐயோ உங்க வர்ஷிப் தூளு, ரொம்ப நல்லா வர்ஷிப் நடத்துனீங்க அப்படின்னு பின்னால சும்மா சொன்னேன், பயங்கரமா எடுத்துட்டான். அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி இந்த சிஸ்டர் இதெல்லாம் தலையிடாதீங்க, பிள்ளை அவருக்கு சொந்தம். இந்த சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது யார்? ஒரு வேளை, ஏனென்றால் ஆசாரனுடைய உதடுகளிலே அறிவை தேடுகிறார். சத்திய வேதம் அவனுடைய வாயில இருக்கிறது. நடுவே தனித்துவான மாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கடந்த வாரம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். மகத்துவமான ராஜா உங்கள் எல்லை துவங்கி மகிமைப்படுவாராக என்ற தலைப்பிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பித்தார். இன்றைக்கு மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வேத பாடமாக வாசிக்க கேட்டு 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, நீ சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீ சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். பிரியமானவர்களே, அவருக்கு ஒரு சேனை அல்ல, சேனைகள் இருக்கின்றன. குறிப்பாக 2 பெரிய சேனைகள் உண்டு. ஒரு சேனை பரம சேனையின் தேவ திரள் என்று சொல்லுகிற தேவ தூதர், அது தேவனுடைய சேனை. தேவனுடைய இன்னொரு சேனை தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ராஜாக்கள், பிரபுக்கள். புதிய ஏற்பாட்டிலே அவருடைய சபை, அவருடைய ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சேனை என்று அறியப்படுகிறார். பரலோகத்திலே தேவனுடைய ஒரு சேனை, தேவ தூதர்களுடைய சேனை. பூலோகத்திலே அவருடைய ஊழியர்கள், அவருடைய சேனை திரளாய் நாம் இருக்கிறோம். நாம் இந்த சேனையில் உள்ள போர் வீரர்கள், தளபதிகள் உண்டு, தளகர்த்தாக்கள் உண்டு, சேனாதிபதிகள் உண்டு. பிரியமானவர்களே, நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். நாம் எல்லாரும் போர்க்களத்திலே இருக்கிறோம். போர்க்களத்திலே அவருடைய சேனையிலே இருக்கு. இங்கே ஆசாரியரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சேனைகளின் கர்த்தருடைய தூதர்கள் என்று சொல்லு. மல்கியா என்ற சொல்லை கடந்த வாரம் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். சற்று நினைவுபடுத்தி கடந்து போக விரும்புகிறேன். மல்கியா என்று சொன்னால் கர்த்தருடைய தூதன்
என்று பொருள். மெசேஞ்சர் ஆஃப் காட் ஆர் ஏஞ்சல் ஆஃப் காட், கர்த்தருடைய தூதன். இன்னும் எழுத்தின்படி மல்கியா என்று சொன்னால் என் தூதன் என்று நாம் கொள்ளலாம். பிரியமானவர்களே, மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொன்னாலும், கர்த்தரின் தூதன் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். இன்னும் ஒரு சிலர் இது ஒரு மனிதன் எழுதவில்லை, கர்த்தருடைய தூதனை வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனம் என்றும் சொல்லுவார்கள். இருக்கட்டும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் சபைக்கு எழுதின ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகம். இந்த 11வது மணி வேளையிலே புதிய ஏற்பாட்டிலே யூதா நிருபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டின் கடைசி நிருபமாக இருக்கிற, கடைசி தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிற மல்கியாவை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் மல்கியா எழுதப்பட்ட பின்னணியை உங்களுக்கு சொன்னேன், சுருக்கமாக நினைவுபடுத்தி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே யோயாக்கீன், சிதேக்கியா யூத ராஜாக்களாக இருக்கும்போது, நேபுகாத் நேச்சாருடைய நாட்களிலே யூதா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது. அதற்கு முன்பாகவே இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விட்டது. 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பு முடிந்து கோரேஸ் மன்னனுடைய நாட்களிலே ஜெருபாபேலுடைய தலைமையிலே யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக கட்டளையை பெற்று திரும்பி வருகிறார். அப்போது யோசுவா பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். ஜெருபாபேலுடைய தலைமையிலே எருசலேம் தேவாலயம் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற பணி தொடங்குகிறது. தேசம் அவர்களுக்கு முன்பாக விஸ்தாரமாக விரிந்து பறந்து கிடக்கிறது. அவன் தனக்கென்று நிலத்தை மடக்கி தனக்கென்று மச்சிபாவப்பட்ட வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறான். தனக்கென்று மச்சிபாவப்பட்ட வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, செருபாபேலுடைய கை தளர்ந்து போகிறது. செருபாபேலுக்கு முன்பாக அந்த பணி ஒரு பெரிய மலையை போல் இருக்கு. அப்போதுதான் கர்த்தர் ஆகாய், சகரியா தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஜனங்களை கர்த்தருடைய பணிக்கென்று அவர்கள் உசுப்பி எழுப்பி விடுகிறார்கள். தேவாலயம் கட்டப்படுகிறது. அதற்கு பின்புதான் அர்த்தசஷ்டாவுடைய ராஜாவுடைய நாட்களிலே எஸ்ரா ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை, மோசையினுடைய பிரமாணத்தை திரும்ப கற்பிக்கும்படியாக அனுப்பப்படுது. அந்த காலகட்டத்திலே தான் நெகேமியாவும் எருசலேமுடைய அலங்கத்தை எடுப்பித்து கட்டும்படியாக வருகிறான். அலங்கம் இடிந்து கிடக்கிறது, அரண்மனை. பிரியமானவர்களே, முன்னோருடைய கல்லறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கின்றன. அதை திரும்ப எடுப்பித்து கட்டும்படியாக நெகேமியா வருகிறார். எஸ்ரா ஜனங்களுக்கு மோசையினுடைய பிரமாணத்தை போதிக்கிறான். ஜனங்களை கர்த்தருடைய பக்கமாக திருப்புகிறான். 12 ஆண்டுகள் நெகேமியா அவர்கள் மத்தியிலே உழைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரமாணத்தின் பக்கமாக அவருடைய இருதயத்தை சாய பண்ணுகிறார். இடைப்பட்ட காலத்திலே ஒரு 3 ஆண்டுகள் நெகேமியா பெர்சியாவுக்கு போய்விட்டு வர வேண்டியதா இருந்தது. அந்த காலகட்டத்திலே மீண்டுமாக ஜனங்கள் பின்வாங்கி போனார். நெகேமியா மிகவும் வேதனைப்படுகிறான், கோபப்படுகிறான். அந்த காலகட்டத்திலே தான் தேவன் மல்கியாவை எழுப்புகிறார். பிரியமானவர்களை, மக்கள் முற்றுமாய் பின்வாங்கி போகாதபடி அவருடைய இருதயங்களை தேவனுடைய பக்கமாக திருப்பும்படியாக, அவர்களை கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எழுப்புவிடுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முழு நோக்கமும் யூத ஜனத்தை, ஆசாரியர்களை வரப்போகிற மேசியாவை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்தும்படியாக, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் பள்ளங்களை மேடாக்க, மேடுகளை சமமாக்க, கோணலானவைகளை நேராக்க, கரடு முரடானவைகளை சமப்படுத்த, மேசியாவை வரவேற்க ஜனங்களை உசுப்பி எழுப்பி விடுகிறார். பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு
ஒரு ஏற்ற புத்தகம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம். மிக அருமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது. இந்த கட்டளை உங்களுக்கு உரியது. சில வேளைகளில் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இந்த கட்டளை ஆசாரியர்களுக்கு உரியது, இந்த கட்டளை நமக்குரியது இல்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உருவாகலாம். பிரியமானவர்கள், இது ஆசாரியர்களுக்கு தானே சொல்லி இருக்கிறார் என்று. அவர் ஆசாரியர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5ஆம் வசனத்துக்கு நேராக போவோம். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. லேவியோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை ஒரு ஜீவனும் சமாதானமாக இருந்தது. உடன்படிக்கையின்படி லேவி ஆசாரியனாக. ஆனால் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்மை வேதம் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறது. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர். லேவியோடு அவர் எப்போது உடன்படிக்கை பண்ணினார்? எதற்காக உடன்படிக்கை பண்ணினார்? லேவி எப்படி ஆசாரியனா? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே தேவன் சமஸ்த இஸ்ரவேலையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஆசாரிய கூட்டமாக இருக்கும்படி எல்லா ஜாதிகளிலும் இருந்து உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அங்கே ஒரு கோத்திரத்தை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தமக்கு ஆசாரியர்களாய் இருக்கும்படி தேவன் இஸ்ரவேலை எல்லா ஜாதியிலும் இருந்து தெரிந்து கொண்டார். அப்படியானால் இந்த ஆசாரிய பட்டம் எப்படி லேவி கோத்திரத்துக்கு வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு. நாம் வேதத்தை ஆராய்ந்து படித்திருந்தால் மிக எளிமையாக அதை தெரிந்து கொள்ளலாம். அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிக கடினமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆங்கில ஆராதனையில நான் கேட்டேன், லேவியோடு கூட தேவன் எப்போது உடன்படிக்கை பண்ணினார்? அந்த உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமா இருந்ததாமே என்று சொல்லி. பிரியமானவர்களே, லேவியோடு கூட தேவன் எப்போது ஒரு உடன்படிக்கையை பண்ணினார் என்பது கூட இன்றைக்கு வளர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலையும் தேவன் தமக்கு ஆசாரியர்களா தெரிந்து கொண்டார். நாம் மல்கியாவிலே வாசிக்கிறோம், நான் அவனோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமா இருந்தது என்று. எப்போது லேவியோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார்? என்ன உடன்படிக்கை பண்ணினார்? அது ஏன் ஜீவனும் சமாதானமா இருந்தது என்று இயற்கையான ஒரு கேள்வி நமக்கு எழும்ப வேண்டாம்? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தை கடக்கிறார். அவர்கள் ஓரை வந்த போது மோசே தேவ பர்வதத்திலே ஏறுகிறார். 40 நாட்கள் ஆயின. அவர்களை நன்று நடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. அடுத்து எப்படி முன்னேறி போவது, யார் அவர்களை நடத்துவார்கள் என்று தெரியவில்லை. எல்லாரும் ஆரோனை நெருக்குகிறார்கள். ஆரோன் எகிப்திலே பார்த்தது போல ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறான். பிரியமானவர்களை, எகிப்தினுடைய ஒரு ஆராதனை தொழுகையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த விக்கிரகங்களை தொழும் போதெல்லாம் நகைகளை போட்டுக் கொள்வார்கள். இதுவரைக்கும் நகை இல்லாமல் இருந்த இஸ்ரவேலர் இப்போது அந்த கன்றுக்குட்டியை தொழ வேண்டுமே என்ற நிர்பந்தத்தினாலே விக்கிரக ஆராதனைக்காரர்களை போல அவர்கள் நகைகளை எல்லாம் எடுத்து போட்டுக் கொள்ளுகிறார். அந்த முறையிலே தெய்வத்தை தொழுது எழுந்து உட்கார்ந்து விளையாட தொடங்குகிறார்கள். மோசையை வருகிறான், பார்த்து அதிர்ந்து போகிறான். அவன் மலைக்கு போகும்போது யாரிடத்திலையும் அணிகலன்கள் கிடையாது. இறங்கி வரும்போது எல்லாரும் அணிகலன்களை போட்டுக்கொண்டு எகிப்தியரை போல விக்கிரகத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆரோனும் உண்டு, லேவியும் உண்டு, எல்லா கோத்திரங்களும் உண்டு. எல்லாரும் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசேக்கு கோபம் பொங்கி எழுகிறது. மோசே ஒரு பக்கத்திலே தனியாய் நிற்கிறான். சமஸ்த இஸ்ரவேலும் ஒரு பக்கத்திலே தனி நிற்கிறார். இப்போது மோசே ஒரு கேள்வி கேட்டான்.
கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க விரும்புகிறன் எவனோ அவன் இவ்விடத்துக்கு வரக்கடவன் என்று. எளிமையான ஒரு கேள்வி. கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க விரும்புகிறவன் எவனோ அவன் இவ்விடத்திலே வரக்கடவன் என்று கேட்டான். ஒரு கடினமான கேள்வி என்று. ஆனால் அந்த பக்கத்திலே ஒரு அசைவும் இல்லை. ரூபனியர் அப்படியே நிற்கிறார்கள். யூதா வம்சத்தார் அப்படியே நிற்கிறார். யோசேப்பினுடைய பிள்ளைகள் எப்ராயிம் மனாசே அப்படியே நிற்கிறார். சிமியோன் லேவி எல்லாம். என்ன எளிமையான கேள்வி. கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க விரும்புகிற இப்படி வாருங்கள் என்றார். யாருக்கும் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க விருப்பம் இல்லை. எல்லாருமே கோத்திர பிதாக்கள் தான். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தான். செங்கடலை கடந்தவர்கள் தான். பகலிலே மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நடத்தப்பட்டவர்கள் தான். தூதருடைய அப்பமாகிய மன்னாவை ருசித்தவர்கள் தான். கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பதற்கு ஆயத்தமாக இல்லை. எப்படிப்பட்ட மன கடினம் பாருங்கள். எளிமையான ஒரு கேள்வி. கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க விரும்புகிறோம் இப்படி வாருங்கள். லேவியும் வரவில்லை. பிரியமானவர், இரண்டாவது முறை கர்ஜிக்கிறான். உங்களில் எவன் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்க விரும்புகிறீர்களோ அவர்கள் இப்படி வாருங்கள் என்று சொல்லுகிறார். சின்ன அசைவு உண்டாகிறது. அந்த வேளையிலே லேவி கோத்திரம் மாத்திரம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும்படியாய் மோசேயின் இடத்திலே திரும்புகிறார். மோசே சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க விரும்பினால் தகப்பன் என்ற தாய் என்று பாராமல் தேவனுக்கு கோபம் உண்டாகும்படியாக விக்கிரகங்களை ஆராதனை செய்த எல்லாரையும் சங்கரியுங்கள் என்று சொல்லுகிறான். பட்டயம் மின்னுகிறது, ரத்தம் சொட்டுகிறது. பிரியமானவர்கள், அன்றைக்கு கர்த்தர் அந்த கோத்திரத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எல்லாரையும் தமக்கு ஆசாரியர்கள் என்று சொன்ன அவர் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பதற்கு முன் வந்த ஒரு கூட்டத்தை தனக்கு ஆசாரியர் என்று சொல்லுவார். இன்றைக்கு நிறைய ரூபனியர் இருக்கலாம், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், எப்ராயிம் மனாசே இருக்கலாம், பிரியமானவர்களை சிமியோன் இருக்கலாம், தான் காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிற ஒரு கூட்டத்தோடு தேவன் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலராக இருக்க விரும்புகிறார்கள், யாக்கோபின் சந்ததியாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய பட்சத்திலே இருப்பது என்றால் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சம் இரத்தமுமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை கண்டோம். அது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். பிரியமானவர்களே, ஒருவேளை செங்கடலை கடந்தவர்கள், மன்னா புசிக்கிறவர்கள், கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்க்கிறவர்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர், மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் நடத்தப்படுகிறவர் இருக்கட்டும் பிரியமானவர். ஆனால் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தின் பக்கமாக நிற்க விரும்ப மாட்டார். அவர்கள் கிறிஸ்தவர்களா? ஆமாம். செங்கடலை கடந்தவர்களா? ஆமாம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களா? ஆமாம். கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்க்கிறவர்களா? ஆமாம். மேக ஸ்தம்பத்தினால அக்கினி ஸ்தம்பத்தினால நடத்தப்படுகிறா? ஆமா. தூதருடைய அப்பமாகிய மன்னா புசிக்கிறவர்களா? ஆமா ஆமா ஆமா. கர்த்தருடைய வசனத்தின் பக்கம் நிற்கிறவர்களா? இல்ல. தங்களுக்கு என்ற ஒரு பாரம்பரியம் உண்டு, அந்த பக்கத்தில் நிற்பார். தங்களுக்கு என்ற ஒரு தலைவன் உண்டு, தங்கள் சபைக்கு என்ற ஒரு உபதேசம் உண்டு, அது பக்கத்தில் நிற்பார். வேதம் என்ன சொல்லுகிறது என்பது அவர்களுக்கு கவலை அல்ல. எங்க சபை என்ன சொல்லுகிறது, எங்க போதகர் என்ன சொல்லுகிறார், எங்க ஸ்தாபன தலைவர் என்ன சொல்லுகிறார்,
வேத வசனத்தை எடுத்து காட்டுவோம். எல்லாம் சரிதான், ஆனா எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. வெட்கம் பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒரே ஒரு கோத்திரம் கர்த்தருடைய பக்கத்திலே நிற்பதற்கு சம்மதித்தது. இன்றைக்கு யார் வசனத்தின் பக்கத்திலே நிற்க சம்மதிக்கிறார்கள் அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர்களை ஆசாரியர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய பக்கத்திலே நிற்க தயங்குகிறார், வசனத்தின் பக்கத்திலே நிற்க தயங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த ஆசாரியர்களை கர்த்தருடைய வசனத்தின் பக்கம் நிற்க விரும்புகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் சேனைகளுடைய தேவனின் தூதன், சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தரின் தூதர்கள், மெசேஞ்சர்ஸ், ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லு, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மெசேஞ்சர்ஸ். பிரியமானவர்கள், நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கர்த்தருடைய தூதராக இருக்கிறோம், ஆசாரியராக இருக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் நம்ம கர்த்தருடைய தூதர்களாக இருக்கிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் கர்த்தருடைய தூதர்களாக இருக்கிறோம். நம்முடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு நாம் கர்த்தருடைய தூதர்களாக இருக்கிறோம். பயணத்திலே போகும்போது வரும்போது நாம் உடன் பயனாளிகளுக்கு, பயணிக்கிறவர்களுக்கு நாம் கர்த்தருடைய தூதர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய தூதர்கள். அப்ப கர்த்தருடைய தூதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, கர்த்தருடைய ஊழியர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்குள்ள இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாம் சற்று சிந்திக்க போகிறோம். 5 குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாசியுங்கள் பிரியமானவர்களே, 2ஆம் வசனத்திலிருந்து. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர், உங்கள் ஆசீர்வாதங்களை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதங்களை சாபமாக மாற்றுகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் சபிக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆனால் இங்கே ஏன் சேனைகளுடைய தேவன் இஸ்ரவேலுக்குள்ள ஆசீர்வாதங்களை சாபமாக மாற்றுகிறார்? 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சற்று அழுத்தமாகவே அது காணப்படுகிறது. வாசியுங்கள். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து, உங்களுடைய பயிரை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தொழிலை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். வாசிப்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறது, விளங்கிக் கொள்வது கடினம் அல்ல. பண்டிகை கொண்டாடுகிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வருகிறீர்கள். யூதர்களாக பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை என்றெல்லாம் பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள். பண்டிகைக்கு பலி கொண்டு வருகிறீர்கள். அந்த ஆடு மாடு அங்கே சாணம் போடுகிறது. நீங்கள் பண்டிகைக்காக பலியாக கொண்டு வந்த அந்த மிருகங்களினுடைய சாணத்தையே உங்கள் முகத்திலே இறைப்பேன் என்று அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை சொல்லி சாடுகிறார். வாசியுங்கள். அதனோட கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். லேவியோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்ல, ஏன் நீங்கள் தள்ளுபடி ஆவீர்கள் என்றால் மூல பாஷையிலே உங்க காணிக்கைக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது, உங்க மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. God never respected Cain and his offering. ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழில் இருக்கு, அதை மதிக்கல. உங்களை மதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? என்ன பெரிய பாவம் செய்தார்? ஏன் அவருடைய ஆசீர்வாதம் சாபமாக மாறுகிறது? அங்கே மிக எளிமையாக சொல்லுகிறார், இதை நீங்கள்
சிந்தியாமற் போனபடியினாலே. 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இதை நீங்கள் சிந்தியாமற் போனபடியினால், because you didn't lay it to your heart. அதை அவங்க இருதயத்தில் வைத்து சீரியஸாக, இப்படி வேதம் சொல்லுகிறதே, நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று சிந்தியாமற் போனபடியினாலே. ஆங்கிலத்தில் பாண்டரிங் என்று பாண்டரிங் என்று சொன்னால் கன்சிடரிங் சீரியஸ்லி அண்ட் ஆக்டிங் அப்பான் இட். ஒரு காரியத்தை ரொம்ப சீரியஸாக சிந்தித்து, இப்படி சொல்லி இருக்க, இதனுடைய பொருள் என்ன, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் என்ன செய்யணும். கடந்த வாரம் சிலர் சொன்னார், செய்தி ரொம்ப ஆழமா இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொன்ன. எனக்கு ரொம்ப ஆழமா என்ன பேசுனேன்னு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க. இதுல ஒரு ஆழமான காரியத்தை நான் பார்க்கவில்லை. இப்படிதான் நான் வாழ வேண்டும். நான் உன் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் உன் தகப்பனானால் எனக்குரிய கனம் எங்கே கேட்டார். எப்படி அவரை கனப்படுத்துகிற ஒரு சில உதாரணங்களை சொன்னேன். நீ வீட்டுக்கு போகிறீர், சிந்திக்கிறீர். பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மரியாளை பற்றி சொல்லியிருக்கு. மரியாளும் இந்த காரியங்களை எல்லாம், இந்த சங்கதிகளை எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி, நான் ஆண்டவரை கனம் பண்றேனா, நான் ஆண்டவருடைய காரியத்துல குறித்து மரியாதை செலுத்துறேனா, அப்ப அதை சீரியஸா சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சாத்தியக்கூறாக உங்களுடைய கிரியைகள் மாறி இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் புலம் மாரடித்தோம், நீங்கள் புலம்பல் பாடவில்லை என்று சிறு பிள்ளைகள் விளையாட்டிலே சொல்லுகிறது போல, ஏதோ உங்க கடமைக்கு நீங்க சங்க ஊதினீங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்க கடமைக்கு நாங்க வந்தோம் போனோம், நாங்க மாற மாட்டோம். எத்தியோப்பியன் தன் தோளையும் ஒட்டகச்சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியனுடைய தோல் நிறம் மாறுமா? ஒட்டகச்சிவிங்கி மேல புள்ளி புள்ளியா இருக்குது. என்னதான் நீங்க செங்கல் எடுத்து தேய்ச்சாலும் ஒட்டக சிவிங்கியினுடைய புள்ளிகள் மாறுமோ? தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எத்தியோப்பியன் தன் தோலையும் ஒட்டகச்சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? அதே போல நீ என்ன சொன்னாலும், நீ என்ன கத்துனாலும் நான் மாற மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன். நான் என்றும் மாறாதவராகிய இயேசுவை தொழுகிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நானும் அதே போல மாற மாட்டேன். நேற்றும் அப்படிதான் வந்தேன், இன்னைக்கும் அப்படிதான் வரேன். நீ என்ன வேணாலும் கத்து, அடுத்த வாரம் நான் இப்படித்தான் வருவேன். ஏனென்றால் நான் மாறாதவரை தொழுது கொள்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. பிரியமானவர்களே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, செவிட்டு வெறியன் என்று சொல்லி என்ன சொன்னாலும் காரணம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் சிந்தியாமற் போனபடியினாலே உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். அப்படியானால் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எகிப்திலிருந்து வந்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறார், கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்க்கிறார்கள், தூதருடைய அப்பமாகிய மன்னாவை புசிக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல போக்குவரத்து வசதிகள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரமாணங்களை சிந்தியாமற் போவோமானால், அதை சீரியஸாக நம்முடைய வாழ்க்கையில கன்சிடர் பண்ணாமல் போவோமானால், பிரியமானவர்களை, நம்முடைய ஆசீர்வாதங்கள் சாபமாக மாறி, ஏன் எனக்கு சாபம், ஏன் எனக்கு சாபம் என்று நீங்கள் கர்த்தருடைய தூதர்கள், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய காரியங்களை சிந்திக்க இப்படி சொல்லி இருக்கிறார். அது எப்படி செய்யும்? நான் செய்தேன், என்ன செய்யட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இருப்பதற்கு காரணம் அவங்க கொலை செய்ததினாலே அல்ல, கொள்ளையடித்ததினாலே அல்ல, விபச்சாரம் செய்ததினாலே அல்ல, கர்த்தருடைய பிரமாணங்களை சிந்தியாமற் போனபடி. கர்த்தருடைய பிரமாணங்களை சீரியஸா எடுக்க அவர் சொல்லுவார். பைபிள்ல சொல்லி இருக்கு. சரி, அப்படிலாம் இருக்க முடியுமா? என்னாலைப்பா, கர்த்தர் உங்களை ஊழியக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்க, நீங்கள் கர்த்தருடைய தூதர்கள். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து செயல்படும். அது மாத்திரமல்ல, குறிப்புகளை கடந்து போகிறேன். 5ஆம் வசனம் வாசியுங்கள். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை
ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவனோடு பண்ணினுடைய உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமா இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். கடந்த வாரம் கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொன்னேன். பயத்தை இரண்டாக பிரித்தேன். ஒன்று பனிஷ்மெண்ட் வருமே என்ற ஒரு பயம், இன்னொன்று தவறு வந்து விடுமே என்ற பயம். பிரியமானவர்களே, தண்டனைக்குள்ள பயம், தப்பிதத்தை குறித்த பயம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு பயமே கிடையாது. ஐயோ இப்படி கர்த்தருக்கு விரோதமா செய்யறனே, கர்த்தருடைய பிரமாணத்துக்கு விரோதமா செய்யறனே, அந்த பயமும் கிடையாது. ஆண்டவர் நரகத்துல தண்டிப்பாரு, அந்த பயமும் கிடையாது. பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அவனோடு கூட அந்த உடன்படிக்கையை பண்ணினேன் என்றால் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். அது இங்கிலீஷ்ல he was afraid of my name. அவன் என் நாமத்துக்கு அப்படி பயந்து இருந்தான், நடுங்கிட்டு இருந்தான். ஏன் அவருடைய நாமத்துக்கு அப்படி பயந்துகிட்டு இருந்தான்? அவனுடைய மெசேஞ்சர், அவருடைய தூதன், அவருடைய ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாரும் அவருடைய தூதர்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு தூது, ஒரு மெசேஜ். இயேசு திரும்ப வரப்பாரான்னு சொன்னா ஒரு மெசேஜ். இயேசுவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னா ஒரு மெசேஜ். இயேசுவனை நேசிக்கிறாருன்னா ஒரு மெசேஜ். நம்மகிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு. ட்ரெயினில் போகும்போது சொல்ல, கவலைப்படாதீங்க, இயேசு எப்படியாவது ஒரு வழி தரப்பார், ஒரு மெசேஜ். கர்த்தருடைய மெசேஜை கொடுக்குறீங்க. புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்ணாதான் மெசேஜ் அல்ல. யூ கட் எ மெசேஜ் ஆஃப் த லார்ட், யூ ஆர் த மெசேஞ்சர் ஆஃப் த லார்ட். நீங்கள் கர்த்தருடைய தூதனாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அங்கே அவன் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் என்பது மூல பாஷையிலே காவ்தாத், KHAWTHATH, காவ்தாத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. காவ்தாத் என்று சொன்னால் அப்படியே திகைத்து பிரமித்து சாஷ்டாங்கமாக விழுவது. காவ்தாத் அப்படியே பிரமித்து போயிருக்கு. கர்த்தருடைய நாமம் என்று சொன்ன உடனே அப்படி ஒரு ஆசம் ஃபீல். கர்த்தர், அருமையான பாஸ்டர் சுந்தரமையா சொல்லுவார், தேவன் என்று சொல்லுகிறதற்கே நீ நடுங்கு. இன்றைக்கு அநேகர் தேவனை தங்களுடைய பாக்கெட்ல வச்சிருக்கிற மாதிரி தான் பிஹேவ். பிரியமானவர்களே, ஒரு முறை பாஸ்டர் சுந்தரையா சொன்னார், தேவன் என்பது ஒரு பெரிய சமுத்திரம், தேவன் என்பது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் கிடக்கிற ஒரு நெத்திலி மீன் தான் நீ என்று சொன்னார். ஒரு சின்ன சார்டின் ஃபிஷ், ஒரு குட்டி மீன். ஒரு நாள் ஒரு நெத்திலி மீன் அவங்க அம்மா மீன்கிட்ட போய் சொல்லிச்சு, அம்மா அம்மா நான் கடலையே கலக்க போறேன்னு. தேவனுடைய காரியங்கள் என்று நினைக்கும் போது நமக்கு ஒரு பயம் பிடிக்கும். இது பேயை பார்த்து பயப்படுகிறது, பிசாசை பார்த்து பயப்படுகிறது அல்ல, ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம். அமேசிங் கிரேஸ் தட் சேவ்ட் a wretch like me. என்னை போன்ற ஒரு பாவியை ரட்சித்த அந்த கிருபை, பிரமிக்கத்தக்க கிருபை. Then sings my soul, how great thou art. சூரியனை பார்க்கிறேன், சந்திரனை பார்க்கிறேன், நட்சத்திர கூட்டங்களை பார்க்கிறேன். என் ஆத்துமா சொல்லுது, என் தேவனே நீர் எவ்வளவு பெரியவர் ஐயா. ஓடுகிற சிற்றோடையின் சத்தம் கேட்கிறது, மின்னல்கள் இடி முழக்கங்களை பார்க்கிறேன். பிரியமானவர்களை, பறவைகளின் பாட்டொலியை கேட்கிறேன். என் ஆத்துமா சொல்லுகிறது, என் தேவனே நீர் எவ்வளவு பெரியவர். இயேசு வருகிறார், எனக்காக சிலுவையிலே மரிக்கிறார், பாவியாகி என்னை ரட்சிக்கிறார். என் ஆத்துமா சொல்லுகிறது, என் தேவனே நீர் எவ்வளவு பெரியவர் ஐயா. When Christ shall shouts of acclamation to take me home, what joy will fill my heart. Then there shall I bow in humble adoration and proclaim how great thou art. இயேசு வரும், பாவியாகிய என்னையும் தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாய் மறுபடுத்தி பரலோகத்திலே சேர்ப்பார். அங்கே அவர் பாதத்திலே நான் விழுந்து, என்னையும் பரலோகத்திலே கொண்டு சேர்த்தீரே, how great thou art
என்று பாடுவேன் என்று சொல். என் தேவன் எவ்வளவு பெரிய தேவனுடைய காரியங்களை குறித்து நினைக்கும் போது ஒரு நடுக்கம் பிடிக்கும், உடையணும். இந்த காலையில் ஆங்கில ஆராதனையில சாதாரண ஒரு வார்த்தை, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, the Bible tells me so. அதை பாடுறதுக்குள்ள எல்லாரும் தேம்பி தேம்பி அழுதோ, சம்மட்டி கொண்டு அடித்தார். ஏன் உடைந்தோ? அந்த நாமம் பிரமிக்கத்தக்க நாமம். கர்த்தருடைய வசனம் பயங்கரமான, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்ப்பார். அது இருக்கு பைபிள் இருக்கு, பைபிள்ல நிறைய வசனம் இருக்குது. இது மட்டுமா இருக்குது? பிரியமானவர், கர்த்தருடைய ஊழியக்காரர் என்றால், கர்த்தருடைய தூதன் என்றால், நீங்க எல்லாரும் கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அவருடைய நாமத்தை நினைத்த உடனே ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம், பிரமிக்கத்தக்கதாக திகில் அடையும். பத்மு தீவிலே அன்பின் சீசன் யோவான் தன்னோடு பேசின சத்தத்தை கேட்கும்படியாக திரும்புகிறான். அங்கே ஒரு காட்சியை பார்க்க, நிலையங்கி தரித்தவராக ஒருவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டு நிற்கிறார். அவருடைய முக ரூபம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய தாடை மயிர் வெள்ளையாக இருக்கிறது. அவர் கண்கள் இருந்து அக்கினி வருகிறது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. கால்களை பார்க்கிறான், உலைக்களத்தில் காட்சிய வெண்கலம் போல மின்னிக் கொண்டிருக்கு. அவர் கைகளிலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கு. இப்படி ஒருவரை அவன் இதற்கு முன்பாக பார்த்தது கிடையாது. ஆனால் அவரை பார்க்கும்போது அவன் தன் ஆவியிலே உணர்கிறான், இவர் மனுஷகுமாரன் என்று சொல்லி. இயேசுவை பார்த்திருக்கிறான், பேசி இருக்கிறான், மார்பிலை சாய்ந்திருக்கிறான், அவரோடு கூட நடந்திருக்கிறான், ஊழியம் செய்திருக்கிறான், பிரியமான உறங்கி இருக்கிறான், புசித்திருக்கிறான், விருந்து வீடுகளுக்கு போயிருக்கிறான். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமை பொருந்தினவராக பார்க்கும்போது மரித்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுகிறான். நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றார், நீ கர்த்தருடைய தூதன் என்றார். அவர் பாதத்திலே விழுகிற ஒரு அனுபவம் வேண்டும். அதைத்தான் அங்கே கௌதாத் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் நாமத்துக்கு பயந்தும் இருக்கிறான் என்றல்ல, நடுங்கிட்டு பிரமித்திருக்கு. ஒவ்வொரு வசனத்தையும் பார்ப்போம், இப்படியா இருக்கு என்று பிரமிக்கும். பிரியமான ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். நாம் விளங்கிக் கொள்ளுகிறது போல சொன்னா, கோயில் பாச்சா என்ன, சாமிக்கு பயப்படவா போகுது? நம்மிலே அநேகருக்கு வசனம் பழகி போய்விட்டு, கிறிஸ்தவம் பழகி போய்விட்டு. கிறிஸ்தவத்துக்கு பயப்படுகிற பயம் அல்ல, தேவ சமூகத்துக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்கள் அங்கே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படிலாம் நம்ம சொல்றது சும்மா பொய். நம்ம அப்படிலாம் நம்புறது கிடையாது. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார் என்று உண்மையாய் மனசாட்சியோடு நீங்கள் மனப்பூர்வமாய் நம்புவீர்கள் என்றால், ஏனோ தானான் வர முடியுமா, ஏனோ தானான் உட்கார முடியுமா, யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருக்க முடியுமா, இஷ்டப்படி வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியுமா? தேவ சமூகத்துல நின்று சொல்றேன், கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிற நம்பிக்கை பொய், மாயை. உங்களுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. அப்படி உண்மையா கர்த்தர் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறேன் என்று சொன்னால் உங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இருந்தா இப்படி ஏனோ தானோ இருக்க முடியாது, பக்கத்துல சிரிச்சு பேச முடியாது. கர்த்தர் இருக்கிறார் என்றா நடுங்காம இருப்போமா? மோசம் போகாதீர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். இங்கே ஒரு முதலமைச்சர் இருப்பார் என்றால் அங்கே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியுமா, கமெண்ட் அடிக்க முடியுமா? முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் இஷ்டப்படி வெளியே போய்விட்டு வர முடியுமா, நடக்க முடியுமா? அந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சூன்யம் சாப்பிட முடியுமா? நீங்கள் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறது பொய். நான் யாருக்கோ பிரசங்கம் பண்ணவில்லை, இங்கே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது.
கர்த்தர் இருக்கிறார் என்பது யதார்த்தமாக இருக்குமே, ஆனால் அந்த சமூகத்தை உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அந்த சமூகத்திலே நடுங்க வேண்டும். பரலோகத்திலே போனால் எப்படி இருப்போமோ அப்படி இன்றைக்கு இதுக்கு பழக வேண்டும். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து, தூதனை குறித்து சொல்லி இருக்கிற சில இடங்கள் ரொம்ப வேதனை. ஒரே ஒரு முறை அநேகர் ஊழியர்கள் கூடி வர்ற ஒரு கூட்டத்துக்கு ஸ்டேஜில் என்னையும் கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து விட்டார்கள். அக்னியில போட்ட புழு போல நெளிந்து கொண்டது. பிரியமானவர்களே, அங்கே ஒருவர் பேசி கொண்டிருக்க. அப்பதான் ஒரு ஊழியக்காரர் போன் வச்சுக்கிட்டு, சரி சரி வந்துடுறாங்க, ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன், என்ன எனக்கு என்ன மீன் குழம்ப? அட பாவிகளா, நீ கர்த்தருடைய தூதனையானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்பதான் அவர் ஊழியக்காரர் வந்தாருன்னு எல்லாம் அவர் கை கொடுக்குறாங்க. அங்க ஒருத்தர் பாவம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொருத்தர் வர்றாரு, அவரு தான் மேகசின் போடுறாரு, எல்லாருக்கும் மேகசினை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஒன்னே ஒண்ணு பார்க்கல, வெத்தலை பாக்கு போட்டு துப்புறத பார்க்கல, அவ்வளவு மரியாதை. இந்த கல்யாண வீடுகள்ல ஒரே ஒரு கல்யாணத்துல பார்த்து எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணுவாங்கன்னு அவன் அடிச்சு கிடிச்சு முன்னால வந்து நிக்கணும், கேமரால டிவியில உடனுமேன்னு சொல்லி. அதுல ஒருத்தன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜெபம் பண்றான், கையில போன்ல பேசிக்கிட்டே கையை நீட்டி. அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரும். இப்படிப்பட்ட தேவ பயம் இல்லாதவர்கள் ஜெபிச்சு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாபம் வர்றதை விட அவங்கள கூப்பிடாம இருக்குது பெட்டர். பிரியமானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கள். அவன் கர்த்தருடைய தூதனே ஆனால் அவன் என் நாமத்துக்கு அப்படியே he was broken down and prostrate. அதான் கௌதாத். தேவ சமூகம் நடுக்கம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அன்போட நீங்க கர்த்தருடைய மெசேஞ்சராக, கர்த்தருடைய ஏஞ்சலாக, கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாக வர வேண்டும் என்ற உங்கள் மேல் உள்ள அன்பினாலே, ஆதங்கத்தினாலே நான் சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களை, தொடர்ந்து வாசியுங்கள். 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. 6லிருந்து 10 வசனங்களிலே 3வது குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் அமையுமா என்று தெரியவில்லை, பார்ப்போம். 6ஆம் வசனம் வாசியுங்கள். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. நீங்க கர்த்தருடைய தூதர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாயிலே சத்திய வேதம் இருக்க வேண்டும். தேவனுடைய லா இருக்கு. இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கர்த்தருடைய தூதன் என்று சொல்ல, கர்த்தருடைய ஒரு மெசேஜ் உங்க பிள்ளைய பார்த்து சொல்றீங்க, டேய் பொய் சொன்னா பின்னீர் வேண்டாம் அப்படிங்க, பொய் சொன்னா பின்னீர்வேன் அப்படிங்க. அதுக்கு பதிலாக சத்திய வேதம் உடைய வாயில இருக்குமானா பைபிள்ல போட்டிருக்க பொய் சொல்லக்கூடாது. நீங்க மெசேஞ்சர் ஆஃப் காட். பொய் சொல்லாத நம்ம தேவன் சொல்ற சொல்லலாம் இல்லையா? பொய் சொன்னா ஏசப்பாவுக்கு பிடிக்காது சொல்லலாம் இல்லையா? You are a messenger of God. You get a message for your child. You get a message for your child. நீ பொய் சொன்னா ஏசப்பாவுக்கு பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் உரைக்க சொல்ல வேண்டும் என்றால், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவாங்கன்னு சொல்லி இருக்கு. மகனே, நீ பொய் சொல்லாத. இன்னும் பிள்ளைய பார்த்து சொல்ல, மகளே பொய்னாவு கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லியிருக்கு, பொய் சொல்லாத. நீ பொய் சொன்னா நான் பின்னிருவேங்கிறதுக்கு பதிலாக சத்திய வேதம் உங்க வாயில காணப்படும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், கள்ள கணக்கு எழுதாத, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லது என்று சொல்ல, மற்றது பிசாசினால உண்டாயிருக்கும். ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதம், நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தராலே. ஆட்டை வெட்டி காட்டில் போட்டு, காட்டை வெட்டி ஆட்டில் போட்டு, இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வராது. சொல்லலாம், நீங்க எல்லாருமே மெசேஞ்சர்ஸ் ஆஃப் காட். உங்க வாயில எப்போதும் சத்திய வேதம் இருக்கணும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11 வாசித்து விட்டு கடந்து போவோம். உன்னத பாட்டு 4:11 வாசியுங்கள். என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழே தேனும் பாலும் இருக்கிறது. அதான் மனவாளி. நீங்க கர்த்தருடைய மெசேஞ்சரா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாயில சத்திய வேதம்.
இன்றைக்கு சிலருடைய வாயை திறந்தாலே பொய். ஒரு சகோதரி சொல்றாங்க, என் புருஷன் வாயை திறந்தாலே பொய். பிரியமானவர்களே, பொய்யர் அனைவரும் பிசாசினுடைய பிள்ளை. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. பொய் சொல்லுகிறவர்கள் பிசாசினுடைய பிள்ளை. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரானால் உங்கள் வாயிலே சத்திய வேதம், அதான் சத்தியம். ஏதோ புல்பிட்ல பைபிள் பேசுறதெல்லாம் கிடையாது. நான் புல்பிட் பிரசங்கத்தை பத்தி பேசுறேன். உங்க பிள்ளைகள்கிட்ட சத்தியத்தை பேசு, உங்க கணவன்கிட்ட சத்தியத்தை பேசு. நீ பேசுகிறதே சத்தியமாக இருக்க வேண்டும். அவன் வாயிலே சத்திய வேதம் காணப்பட்டது. வாசியுங்கள். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. நம்முடைய உதடுகள்ல யாரும் ஒரு நியாயத்துக்கு மாறான காரியத்தை பார்க்க கூடாது. அவன் ஃப்ராடு. அவன் சும்மா வெள்ளச்சலையை கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொன்னா ஒரு நாள் சொன்னபடி செய்ய மாட்டான். அவன் சரியான எத்தன், திருட்டு பையன். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் நமக்கு வரக்கூடாது. அவன் வாயில அநியாயம் காணப்படும். அவன் தான் கிறிஸ்தவன். அவன் வாயில தான் கர்த்தருடைய தூது இருக்கு. நான் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும்போது தயவு செய்து மேடையில் நின்று மைக்கை வைத்துக் கொண்டு அலங்கார சொற்களை பயன்படுத்தி பிரசங்கிக்கிறோமே, அந்த கூட்டத்தை நான் சொல்லவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தூதர்கள். உங்க பிள்ளைகள் உங்க வாயின் வார்த்தையிலே அநியாயத்தை பார்க்க கூடாது. உங்க மனைவி உங்களை அநியாயக்காரன், பொய்யன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேற யார் என்ன சொல்றாங்களோ பரவாயில்ல. உங்க மனைவி உங்களை பார்த்து ஃப்ராடுன்னு சொன்ன பிறகு என்ன இருக்கு? என் மனைவி உட்கார வச்சுட்டு தான் நான் பேசுறேன். நீங்க கர்த்தருடைய ஊழியம் செய்கிறோம் என்றால் உங்களுடைய வீட்டிலே சாட்சி இருக்க வேண்டும். நான் ஊழியம்லாம் செய்யலைங்க. ஊழியம் செய்யாமலாம் எந்த கிறிஸ்தவனும் இருக்க முடியாது. எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு. பிரியமானவர்கள், இயேசு வரப்போறான்னு சொன்னாலே ஒரு மெசேஜ் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா ஒரு மெசேஜ். இயேசு கைவிட மாட்டார்னா ஒரு மெசேஜ். இயேசு உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்னா ஒரு மெசேஜ். யூ ஆர் த மெசேஞ்சர் ஆஃப் காட். உங்க வாயில அநியாயம் காணப்படக்கூடாது. சத்திய வேதம் அவனுடைய வாயில் இருக்கிறது. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. வாசியுங்கள். அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து, அவன் தேவனோடு கூட சமாதானமாய் வாசமா. தேவனுக்கு நமக்கு இடையில பிரச்சனையே இருக்கக்கூடாது. இது தனி மெசேஜ். குறிப்பை சொல்லி கடந்து போற அவன் தேவனோடு கூட சமாதானமாய் சஞ்சரித்து அநேகரை யதார்த்தமா, சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரி. இந்த யதார்த்தமாய் சஞ்சரித்து என்று சொன்னால் பிரியமானவர்களே, அவரோடு சமமா ஆன் லெவல் வித் ஹிம் என்று இருக்கு. ஒரே லெவல்ல. அவருக்கு எஸ்னா எனக்கு எஸ், அவருக்கு நோன்னா எனக்கு நோ. யதார்த்தமா சஞ்சரி. அவருக்கு ஈக்குவலா. அவருக்கு பயப்படுறோம், அப்பாவுக்கு பயப்படுறோம், அப்பா கையை பிடிச்சிட்டு போறோம். அதான் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், அப்பா ஃபாதர், டேடி ஃபாதர். அப்பா பிதாவே. அப்பா என்று சொல்லுகிறது அந்த அன்பு, பிதாவே என்று சொல்லுகிறது அந்த கனம். அவன் என் கூட இந்த ஊழியக்காரர் என்ன பண்றான்? சத்திய வேதம் வாயில் இருக்குது, அநியாயம் உதட்டுல காணப்படல, கர்த்தரோடு கூட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினாங்க. ரெண்டு பகுதி இருக்குது, ஒன்று வார்த்தை, ஒன்று வாழ்க்கை. இந்த கர்த்தருடைய தூதனுடைய வார்த்தை, கர்த்தருடைய தூதனுடைய வாழ்க்கை அநேகரை அநியாயத்தினின்று, அக்கிரமத்தினின்று, நரகாக்கினை நின்று திருப்புகிறது. ஒருவரை குறித்து சொன்னார்கள், வருகையை குறித்து நேர்த்தியாய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் வருகையை குறித்து பேசுகிறதை கேட்டால் அவர் பேசும்போதே தேவன் இறங்கி வந்து விடுவார் என்று தோன்றுமா? அவரோடு கூட ஒரு நாள் வாழ்ந்தார், சத்தியமா ஆண்டவர்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி ஒருவருக்கு வார்த்தை ஒரு மாதிரி, வாழ்க்கை ஒரு மாதிரி. பிரியமானவர்களே, சிலர் மாதிரி கிறிஸ்தவர்கள், சிலர் ஒரு மாதிரி கிறிஸ்தவர்.
சிலர் மாதிரி கிறிஸ்தவர், சிலர் ஒரு மாதிரி கிறிஸ்தவர். நீங்க எப்படி இருக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் பேசு. உங்க வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை அநேகரை அக்கிரமத்தின் திருப்பும். உங்க பிள்ளைய திருப்புமா? பிள்ளைகிட்ட சத்திய வேதத்தை சொல்றீங்க. உங்க வாயில அநியாயம் காணப்படல. தேவனோட சமாதானம் யதார்த்தமா சஞ்சரிக்கிறீங்க. உங்க பிள்ளைய நீங்க நரகாக்கினு திருப்பிய மகனே அப்பா வைப்ப, மகனே அம்மா வைப்ப, இப்படி வா, சந்தோஷமா இரு, சிவம் பண்ணு, ஆண்டவர் சிவம் கொடுப்ப, ஆண்டவரை உறுதியா பிடி. அம்மா மகளுக்கு போன் பண்ற, ஜபார் இப்படி ஒரு சாட்சியை கேட்டு ஆண்டவர் சிவமாக்குவார். ஒரு மாத்திரை மருந்து இல்லாம சிவமாக்கிருக்கு. நீ ஆண்டவர் வைராக்கியம் அப்படி நல்லா சிவம் பண்ணு, ஆண்டவர் சிவம் கொடுப்பார். அம்மா மகளுக்கு சொல்லி கொடுக்க. பிரியமானவர் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்துற பிள்ளை அம்மாவுடைய வார்த்தையை கேட்கும். ஏன்னா அம்மாவுடைய வாயில அநியாயம் காணப்பட்டது கிடையாது. அம்மா சொல்றத பிள்ளை ஏத்து, அம்மா சொன்ன சரியா இருக்குன்னு நம்புது. ஐயா உன் வார்த்தையை உன் பிள்ளை ஏத்துக்குமா? நீ சொன்னா சரிதான் என்று உன் மகன் சொல்லுவானா? உன் பிள்ளை அநியாயத்தின் நின்று அக்கிரமத்தின் பொய்யில் நின்று திருப்ப முடியுமா? பொய் பேசுறதுக்கே உன் பிள்ளை எங்க படிக்குது? பொய் பேசுறதுக்கு உன் வீடு தானே அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடமா பாசறையாக இருக்குது. இன்னும் உன்னை பார்த்து பார்த்து உன் பிள்ளை பொய் சொல்ல ஆரம்பிச்சா அது பெரிய டிகிரியே வாங்கிடும். அப்பா 8 அடி அம்மா 8 அடினா பிள்ளை 16 அடி பாயும். அந்த பிள்ளை நரகத்துக்கு போகிறதுக்கு பொய் பேச பழக்கினது நீதானே. சின்ன வயசுல ஒரு கதை கேட்டு, ஒரு பையன் ஏதோ ஊசி திருடி பெரிய பெரிய காரியங்களை திருடி கடைசியில கொலைகாரன மாதிரி அவனை தூக்குக்கு போட போறாங்க. கடைசி அவனுக்கு என்னங்கிறாங்க, கடைசி ஒரு வார்த்தை, எங்க அம்மா ஆசை வரும் எங்க அம்மாவை பார்க்கணும்னு. அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. அம்மாவை கட்டி பிடிச்சி காதை அப்படியே கடிச்சு நான் துப்பிட்டு, அட பாவி, அன்னைக்கு நான் ஊசி திருடும் போதே இதை தப்புன்னு சொல்லி நீ கொடுத்திருந்தனா இன்னைக்கு நான் இந்த தூக்குக்கு போயிருக்க மாட்டேனே அப்படின்னு சொன்னான். உன் பிள்ளை உன் காதை கடிச்சு துப்புமோ தெரியாது. அது பழகின பொய்க்கெல்லாம் நரகத்துல துடிக்கும் போது உன்னை பார்த்து உன் பிள்ளை கிழிக்கும் நரகத்துல. அப்பா அம்மா நீ உன்னை பார்த்து தானே நான் பொய்ய படிச்சேன், உன்னால இன்னைக்கு நான் அந்த நரகத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி உன்னை கிழிக்கும் பாரு. அதை விட பயங்கரமான நரகம் உனக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அதை விட பயங்கரமான நரகம் உனக்கு ஒண்ணும் கிடையாது. உன் பிள்ளை என்னத்தை படிக்குது? பொய் சொல்ல படித்ததா? கள்ளக்கணக்கு எழுத படிக்குதா? உன்னதத்துக்கு போகும் பாதையை படிக்குதா? உன் பிள்ளை உன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் எங்க போகும்? அந்த தேவனுடைய தூதன் அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினார். அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினார். கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். செவிட்டு வெறியர்களை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியும். பிரியமானவர், என் பிள்ளை என்ன பார்த்து பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆதங்கம் எனக்கும். நானும் கர்த்தரும் நானும் என் வீட்டாரும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோனிலே அடையாளங்களா அற்புதங்களா நிற்கணும்னு நாங்க துடிச்சுக்கிட்டு. சபையை குறித்த அந்த ஆதங்கம் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கூட்டி வைப்பதற்காக அல்ல, உத்தமமான ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கும். பிரியமானவர்கள், 7-8 வசனங்களை சற்று வாசித்து கடந்து போவோம். வாசியுங்கள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். நீங்களோ அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பக்கத்திலே நான் நிற்பேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினாய்,
அந்த உடன்படிக்கை இன்றைக்கு நீ கெடுத்து போட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடி. partial about the Bible. You don't follow Bible in all its totality. What is convenient for you, you will take it. What is not convenient for you, you will leave it. ஒன்று வேதம் சொல்லுது, நீங்க இன்னொன்னு அந்த அவர் சொன்னாரு, இந்த பாஸ்டர் சொன்னாரு, அந்த எவாஞ்சலிஸ்ட் சொன்னாரு, தினகரன் அப்படி சொன்னாங்களே, பாஸ்டர் மோகன் சொன்னாங்களே, ராபர்ட் சொன்னாரு, பின்னிகின்னு சொல்றாரு, ஜாய்ஸ் மேயருக்கு தெரியாதாம்பி. ஹலோ, வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணாதீங்க. ஒன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு, பைபிள்ல சொல்லியிருக்கு, பைபிள்ல சொல்லியிருக்கு. அடுத்த வசனம் ஜாய்ஸ் மேயர் சொன்னாங்க, தினகரன் ஐயா சொன்னாங்க, பாஸ்டர் ராபர்ட் சொன்னாரு. ஏன் இப்படி, ஏன் இப்படி வேதத்தை குறித்து ஏன் பட்சபாதம் பண்றீங்க? வேதம் சொல்லுகிறது. Thus says the word of God. மூன்றாவது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வேத வசனத்திலே நிற்க, சத்திய வேதத்திலே நிற்க. கல்ட் என்று சொல்ல, கொள்கை கூட்டம் என்று சொல்ல. கொள்கை கூட்டத்துக்கு டெஃபினிஷன். கொள்கை கூட்டம் என்பது பைபிள்ல உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட ஹிஸ்டரி, வேதத்தில் உள்ள வசனம், அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தலைவனுடைய உபதேசத்தையோ ஒரு சபையினுடைய பாரம்பரியத்தையோ பின்பற்றினால் அதை கல்ட் என்று சொல்லுகிறோம். இந்த டினாமினேஷன்லாம் கல்ட், இவங்கெல்லாம் கல்ட் லீடர் அப்படின்னு நம்ம யாரையும் டிஃபைன் பண்ண. எங்கெங்கே வேதம் சொல்லுகிறது, பைபிள்ல சொல்லி இருக்கு என்று இல்லாமல் இன்னார் சொன்னாரு, எங்க சபையில இது வழக்கம் என்று சொல்லுவோமே, ஆனால் ஒன்று நாம் ஒரு கல்ட்ல இருக்கிறோம், இல்லாவிட்டால் நமக்கு ஒரு கல்டிக் ஸ்பிரிட் இருக்கு. டோட்டல் கிறிஸ்டியன் ஸ்பிரிட் கிடையாது. நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இந்த பைபிள்ல வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசங்களை டோட்டலாக பைபிள்ல இப்படி சொல்லியிருக்குன்னா சார், ராபர்ட் சொல்லியிருக்காருன்னு யாரும் செய்ய வேண்டாம், ராபர்ட் சொல்லியிருக்காரு செய்யுங்கன்னு இது வரைக்கும் யாரையும் நான் சொன்னதில்லை. பைபிளுக்கு மேலாக எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது என்று நான் சொன்னேன். ஒரு அருமையான ஒரு சகோதரி, ரொம்ப மூத்தவங்க, நல்ல அறிவு படைத்தவங்க, நல்லா படித்தவங்க. ஒரு நாள் அவங்களோடு கூட ஞான ஸ்நானத்தை குறித்து பேசினேன். வசனமாக எடுத்து காட்டியும், ஆமா சரிதான், பைபிள்ல சொல்லி இருக்குன்னு ஏத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில சொன்னாங்க, இதெல்லாம் எங்க பிஷப்புக்கு தெரியாதான்னு. நான் சொன்னேன், அக்கா பிஷப்புக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நீ சொல்றது சரிதான் தம்பி, அவங்களும் படிச்சிருப்பாங்கல்ல. இப்ப அவங்க தன்னுடைய வாழ்க்கை எதுல அமைக்க விரும்புறாங்க? எங்க பிஷப் என்ன சொன்னாரு, எங்க சபையினுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது, அதை விடக்கூடாது. இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்கிறது, இன்னும் வேடிக்கையான வேதனையான கூட்டம். அவர்கள் அந்த சபையை விட மாட்டார்கள். இதான் விசுவாச துரோகம் என்று. அந்த சபையிலே அங்கத்தினர் எல்லாம் வைத்துக் கொள்வார்கள், அந்த சபையினுடைய கோட்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது முந்தின பாவத்தை காட்டிலும் கொடிதான பாவம். பிரியமானவர்களே, நான் சிஎஸ்ஐ ஆக இருந்தேன். சிஎஸ்ஐயுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தேன். சிஎஸ்ஐல ஒரு ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானத்தை நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கு சிலர் வேடிக்கையாக இருக்கிற 2வது ஞானஸ்நானத்தை எடுப்பார்கள். அப்ப சிஎஸ்ஐயின்படி வேதத்துல ஒரே ஞானஸ்நானம். இவங்கெல்லாம் 2வது ஞானஸ்நானத்தை எடுத்து விட்டு சிஎஸ்ஐல அங்கத்தினர் வைத்திருப்பார்கள். அது இன்னும் கொடிதான ஒரு துரோகம். பிரியமானவர்களே, தங்களுக்கு கிடைத்த வெளிப்பாட்டுக்கு உண்மை கிடையாது, அவர்கள் உறுப்பினராக இருக்கிற ஸ்தாபனத்துக்கு உண்மை கிடையாது. வாழ்க்கையில் உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, எதிலேயுமே ஒரு உண்மை கிடையாது. ஒன்று தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டிலே உண்மை, இல்லாவிட்டால் தான் இருக்கிற ஸ்தாபனத்துக்கு உண்மை. 2லயும் உண்மை கிடையாது. என விருப்பப்படி செய்வது. முடிவு என்ன? பிரியமானவர்களே, வைராக்கியமான சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டு சிறு வயதிலேயே சிஎஸ்ஐ முறைமையின்படி ஞானஸ்நானம் பெற்றேன். வளர்ந்து வரும்போது சிஎஸ்ஐ முறைமையின்படி திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு தகுதி உள்ளவன் என்று என்னை திடப்படுத்தினார்கள். சின்ன வயசுலேயே சண்டே ஸ்கூல் போயிருக்கிறேன், யூத் மூவ்மெண்ட்ல இருந்திருக்கிறேன்.
எனக்கு விவரம் தெரிந்ததுலேருந்து பிபிஎஸ்ல இருக்கிற அங்கதான் நிறைய வசனங்களை நான் படித்தேன். என்றைக்கு ஆண்டவர் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினாரோ சத்தியத்தை பின்பற்ற ஆரம்பித்தேன். நான் மாயம் பண்ணவில்லை, ரெண்டகம் பண்ணவில்லை. நமக்கு இருக்கிற ஆவி தெளிந்த புத்தி, இது சரி என்றால் இது சரி, இது சரி என்றால் இது சரி. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஒரு கால் ஒரு வழியிலே இன்னொரு கால் இன்னொரு வழியிலே வைத்து தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக நாம் ஏன் போக வேண்டும்? தெளிந்த புத்தியோடு கூட இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், I don't differ from the Bible. I don't differ from my church. Where my church differs from the Bible, I differ the church. Where the church differs the Bible, I differ the church. Whatever the denomination may be, the word of God. The word of God. கர்த்தருடைய தூதனுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாக ஒன்றுமே கிடையாது. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்போது நம்முடைய வாயிலே இருக்கு, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்போதான் அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்ப முடியும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பார்ஷியலா இருக்கக்கூடாது. பவுல் தைரியமாய் சொல்கிறான், எனக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கிறேன். இன்றைக்கு வேடிக்கையா இருக்கிறது, அநேக ஊழியர்கள் தங்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்லுவார்கள். சபையிலே சொன்னால் ஆட்கள் போய்விடுவார்கள். ஆட்கள் போய்விடுவார்கள் என்றால் என்ன, காணிக்கை குறைந்து விடுமே என்ற பயம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 4வது குறிப்பு, நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லை. ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே என்று சொல்லப்பட்டிருக்கு. அது கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல். எதினாலே நான் துரோகம் பண்ணினேன் என்று இங்கே துரோகம் என்பதற்கு திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாக துரோகிகள் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னே வந்து பேசி பின்னே வந்து பேசுகிற துரோகிகள் ஜாக்கிரதையாய் திருவிருந்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றியது. தைரியமா இங்கே என்று நான் பேசுகிறேன். என்னை பற்றி சொல்ல பயப்படுவேன், ஆனாலும் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். இங்கே எனக்கு தெரிந்த என்னோடு நெருங்கி பழகிற அநேக சகோதரர்கள் இருக்கிறீர்கள். யாராவது சொல்ல முடியுமா? யாரையாவது பத்தி மறைவா அவங்ககிட்ட பேசி அவன்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு யாரையாவது பத்தி நான் சொல்லி இருக்கிறேன்? தைரியமாய் கேட்க முடியும். எஸ் என்றால் எஸ், நோ என்றால் நோ. முன்ன வந்து பேசி பின்ன வந்து பேசி முன்னால போய் ஐயோ பிரதர் ரொம்ப நல்லா பேசுனீங்க, ஐயோ உங்க வர்ஷிப் தூளு, ரொம்ப நல்லா வர்ஷிப் நடத்துனீங்க அப்படின்னு பின்னால சும்மா சொன்னேன். பயங்கரமா எடுத்துட்டான். அடா துரோகி, நீ சொல்லும் போது அவன் நம்புனானே, நீ சொல்றத உண்மைன்னு சொல்லு. அவன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணிட்டியே, தப்பா நம்ப வச்சிட்டியே. நான் நல்லா இன்னைக்கு பாட்டு பண்ணனா, அந்த பிரதர் சொன்னாங்க, நம்ம நம்பிக்கிட்டே போறானே. நீ பின்னால போய் அவன் செய்தது யோ சும்மா அறுத்துட்டான். இது துரோகம் இல்லையா? முன்னே வந்து பேசி பின்னே வந்து சொல்லுகிற துரோகம் இல்லையா? துரோகம் என்றால் என்ன? பொய்யை தானே நம்ப பண்ணீங்க. உன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத, உன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணாத. Don't act anything under cover. Don't act anything under cover. நல்லா வெளியரங்கமா இருங்க. பிரியமான டீசன்சிக்காக ஒருவேளை நமக்கு ஒரு மறைவு இருக்கலாமே ஒழிய மறைஞ்சு பேசுறது, புருஷனுக்கு தெரியாம மனைவி செய்கிறது, மனைவிக்கு தெரியாம புருஷன் செய்கிறது துரோகம். துரோகம். அவனை நம்புறான், என் மனைவி உண்மை உள்ளவன் என்று நம்புறான், என் கணவன் உண்மை உள்ளவர் என்று நம்புறாங்க. அப்படி நம்புறவங்களுக்கு துரோகம் செய்யலாமா? அது துரோகம் அல்லவா? இன்னைக்கு சிலர் நம்புறதே கிடையாது, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புருஷன் தெரியும் துரோகின்னு, பொய்யன்னு தெரியும், மனைவி பொய் சொல்லுவான்னு தெரியும், ஏதோ குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணலாமா? கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்லி ஊர் சுத்த போற பிள்ளை துரோகி இல்லையா? நம்பி பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என் பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரான்னு நினைக்கும் போது எவனோட எவ்வளோட சுத்த போறாள, துரோகம் இல்லையா? என் பிள்ளை வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது
போன்ல யாரோடைய சேட் பண்ணிட்டு இருக்கிறது துரோகம் இல்லையா? உன்னை நம்புற உன் தாய்க்கு நீ பண்ணுகிற துரோகம் இல்லையா? இதெல்லாம் நம்ம எதனால துரோகம் பண்ணணும்னு கேட்கும். எதனால துரோகம் பண்ணணும்னு கேட்கும். இதனாலதான் துரோகம் பண்றோம். யூ ஆக்ட் அண்டர் கவர். நீ இருளை விரும்புற. பவுல் இயேசு சொல்லுவார், அவர்கள் தங்கள் செய்கைகள் வெளியரங்கமா இருக்காதபடிக்கு இருளை விரும்புகிறார்கள். இருளை விரும்புகிறார்கள். அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, என் பையில இருக்குன்னு தெரியக்கூடாது, யாருக்கெல்லாம் போன் பேசணும்னு தெரியக்கூடாது, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த லாக் அழிச்சிடணும். துரோகி, உன்னை நம்பி போன் வாங்கி கொடுத்தாங்களா அவங்களுக்கு நீ பண்ணுகிற துரோகம். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள லாக் அழிச்சிடணும். எங்க அம்மா பாத்திரக்கூடாது. அம்மா தானே போன் வாங்கி கொடுத்தாங்க, அப்பா தானே போன் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியே, ஆண்டவர் பேசுற. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். என்றைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல் ஒரு வாழ்க்கை இருக்கிறதோ, அவர்கள் ஒருவராகிறாமல் இருவராயிருக்கிறார். You are not one. You are not one. நீங்க ஒன்றாயிருந்தால் நான் எனக்கு எப்படி மறைக்க முடியும்? என் மனைவி எனக்கு எப்படி மறைக்க முடியும்? நாங்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கும்போது நான் எனக்கே மறைக்க முடியுமா? ஒருவேளை நான் என்னுடைய மனைவிக்கு மறைப்பேனே, ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு மறைப்பார்கள், ஆனால் நாங்கள் ஒருவராய் இருக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தைரியமாய் நின்று பேச கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி நோக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம், உங்களை நம்புறவங்களுக்கு துரோகம் செய்யாது. உங்களை நம்புறவங்களுக்கு துரோகம் செய்யாது. இருளை விரும்பாது, மறைந்து செய்யணும்னு நினைக்காது. அந்தரங்க வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளை வெறுத்துன்னு ஒரு பைபிள்ல வசனம் இருக்காது, சொல்லி மாத்திரம் கடந்து போய். வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க கிரியைகளை வெறுத்து என்று இருக்கு. ஒரே அந்தரங்க கிரியை. ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆயிட்டு 2-3 மாசம் ஆகுது. அந்த பையனுடைய அம்மா பையன்கிட்ட கேட்கிறேன், என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியங்கிற. அந்த அப்பா மனைவியை பார்த்து கேட்க, பையன் தான் சொன்னான் அடிங்கிற. இங்க பொண்ணுடைய அப்பா அம்மா, என்ன ஒரு நியூஸும் வரமாட்டேக்க அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் அந்த பிள்ளை சொல்லுது, ஹஸ்பண்ட் இந்த மாதிரிங்க அப்படின்னு. அவன் ஒரே சந்தோஷம் ஓடி போறான் அம்மாட்ட. அம்மா அம்மா நீங்க பாட்டியாக போறீங்க, பாட்டியாக போறீங்க, அப்படியாடா கண்ணுன்னு அதை அப்படி திருச்சி சுத்தி போட்டுட்டு சந்தோஷமா புருஷனை பார்த்து, ஏங்க தெரியுமா நீங்க தாத்தாவாக போறீங்களா, ஒரே குதூகலம் கொண்டாட்டு. இந்த பொண்ணு அம்மாவுக்கு போன் பண்றோம். போன்ல கேட்டோடி, ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பையன் ஓடி வரே, தெரியுமாடா உங்க அக்கா போன் பண்ண, நீ மாமாவாக போறியா, உன் தங்கச்சி போன் பண்ணாடா, நீ மாமாவாக போறியா, ஒரே சந்தோஷம். அந்த ரங்கத்தில் நடந்த ஒரு கிரியை, பெரிய குதூகலம். இன்னொரு சூழ்நிலை, திருமணமாக இந்த செய்தி அந்த தாய்க்கு தெரியுது. தலையிலும் நெஞ்சிலும் போட்டு அடிக்கிறாடா, பாவி இப்படி பண்ணிட்டியே, எப்படி உங்க அப்பாட்ட சொல்லுவேன், உன் அண்ணனுக்கு தெரிஞ்சவனை வெட்டி போடுவானேன்னு கதறான். அவன் வர்றான், இப்படி ஆயிடுச்சுடாங்கிறான். ஓடி போறான், ஒரு கட்டையை எடுத்துட்டு வானா, நான் அவனை அடிச்சு கொன்னாலும் கொல்லுவேன், கொன்னுட்டு நான் செயலுக்கு போவேன், ஒழிய என் குடும்ப மானத்தையே கெடுத்துட்டேன்னு கத்துறான். அதே அந்தரங்க கிரியை. அந்தரங்க கிரியை தப்பல்ல. உன்னுடைய அந்தரங்க கிரியை வெளியரங்கமாகும் போது மகிழ்ச்சி உண்டாகுமா? தலை குனிவு, வெட்கம், கேவலம் உண்டாகும். நீ ஏதோ ஒன்று நோட்டிலை கிறுக்கி கொண்டிருக்கிறாய், யாரும் பார்க்கவில்லை. நீ கிறுக்கினதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா? உன்னை பற்றிய இகழ்ச்சி உண்டாகுமா? அந்தரங்க கிரியை தவறல்ல. அந்த அந்தரங்கம் வெளியரங்கம் ஆகும்போது அது வெட்கத்தை உண்டாக்குமா, மகிழ்ச்சியை உண்டாக்குமா? நம்ம வாழ்க்கையில யாருக்கும் துரோகம் உண்டாக்கூடாது. நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, சபையில விசுவாசிகள் ஊழியக்காரருக்கு மறைந்து ஜீவிக்கிற ஜீவியமே உள்ளதென்று இல்லதென்று சொல்லு. அதற்கு மிஞ்சினது பிசாசினாலே உண்டாயிருக்கு. நீங்கள் கர்த்தருடைய தூதர்கள், நீங்க துரோகம் பண்ணக்கூடாது. You should not do anything under cover. You should not seek darkness to hide your deeds. உன் கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு அந்த இருளை நீ தேடக்கூடாது.
குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 17ஆம் வசனம் வாசியுங்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எப்படி நம்ம வார்த்தையால கர்த்தரை வருத்தப்படுத்துறோமா? ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் எதினாலே அவரை வருத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் பொல்லாப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும். இந்த பொல்லாப்புகளை என்ன ஆண்டவர் அக்ஷரவா போறாரு, நியாயம் இருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள். நம்ம கர்த்தருடைய தூதர், நீங்க எல்லாரும் கர்த்தருடைய தூதர். பிரியமானவர், கர்த்தர் நல்லவன் என்றால் அவன் நல்லவன், கர்த்தர் பொல்லாதவன் என்றால் அவன் பொல்லாதவன். நம்ம மனுஷ பிரியராக, நம்ம தேவ பிரியராக. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கும், சாகத்தக்கவனை சாகத்தகாதவன் என்று, சாகத்தகாதவனை சாகத்தக்கவன் என்று சொல்லுகிறபடியினாலேயே இன்னைக்கு அநேகரை படித்து ஆண்டவர் மன்னிக்க தயப்படுத்து. இதெல்லாம் ஒன்றும் இல்லை பிறகு, எல்லாம் சரியா போயிடும் பிறகு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம மண்ணென்று நினைவு கூறுகிறோம், நம்ம ரூபம் என்னதென்று அவருக்கு தெரியும். இப்படியே சொல்லி சொல்லி பொல்லாதவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டார், இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்று சொல்லுகிறதுனாலேயே நான் தேவனை வருத்தப்படுது. ஆண்டவர் அதெல்லாம் அடிச்சிட போறாரு, அதுக்காக கிழிச்சிட போறாரு. ஆண்டவர் மன்னிக்க தயப்படுத்திருக்காரு. இதெல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க இந்த பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு, வேற வேலை. பிரியமானவர், நரகத்தை குறித்து அதிகமாய் பேசினது தீர்க்கதரிசிகள் அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல. நரகத்தை குறித்து அதிகமாய் பேசினது வேதத்திலே அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதனையோடு கதறினது இயேசு கிறிஸ்து. அவர்தான் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். இன்றைக்கு பொல்லாதவர்களை நல்லவர்கள் என்று, கர்த்தர் அவர்கள் பேர்ல தான் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர், நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது, அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நடந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்கள், அந்த குடும்பத்திலே அவர்கள் நகை அணிய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்யும் போது திடீரென்று கணவனுக்கு நகை அணியக்கூடிய ஒரு விருப்பம் வருகிறது. குழந்தைக்கு நகை போட்டால் என்ன, அது பிள்ளை வளர்ந்து கழட்டி கொள்ளட்டுமே என்று ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறார். இல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்த சத்தியத்துல நம்முடைய பிள்ளையை வளர்ப்போம் என்று அந்த சகோதரி சொல்லுகிறார். இது அவர்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கு. அப்போது ஒரு ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு வருகிறார். அந்த ஊழியக்காரர் இப்படிப்பட்ட பிரதிஷ்டையில இருக்கிறார். நடந்த சம்பவத்தை சொல்ல, இந்த சகோதரிக்கு அந்த ஊழியக்காரரை வச்சு நம்ம ஹஸ்பண்ட பேச சொல்லலாம் என்று ஒரு எண்ணம். ஏன்னா அவங்களும் இப்படி நகையெல்லாம் போடவில்லை. அந்த ஊழியக்காரர் வந்த உடனே இந்த பேச்சை ஆரம்பிக்கிறார். கணவனும் சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி இந்த சிஸ்டர் இதெல்லாம் தலையிடாதீங்க, பிள்ளை அவருக்கு சொந்தம், அவர் விரும்புகிற போல நகை போட்டு இதுல என்ன இருக்குது. இந்த சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது யார்? ஒரு வேளை, ஏனென்றால் ஆசாரனுடைய உதடுகளிலே அறிவை தேடுகிறார். சத்திய வேதம் அவனுடைய வாயில இருக்கிறது. அவன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஒரு வேத வசனத்துக்கு அவனும் நகை, அவனுடைய குடும்பத்திலும் நகை இல்லை. இப்போது அவன் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும். நகை போடுவது ஏன், போடக்கூடாது என்பது ஏன், அவன் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும். அவன் அறிந்த சத்தியத்தை பேதுரு சொல்லுகிறார், உங்களிடத்திலே உங்கள் விசுவாசத்தை குறித்து கேட்கிறதுல எல்லா சாந்தத்தோடும் அமைதலோடு அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. அதான் அப்பாலஜெட்டிக்ஸ், அப்பாலஜியா. அப்ப இவன் விளக்கி சொல்லணும்.
அதற்கு பதிலாக கோப வேஷத்தோடு கூட கணவனுக்கு கீழ்ப்படிங்க. ஏன் பாஸ்டர் உங்க வீட்டுல அதெல்லாம் வேற விஷயம், நாங்க 2 பேரும் அப்படி இருக்கோம். என் மனைவி எனக்கு கீழ்ப்படியணும், நானும் நகை வேண்டாங்கிறேன், என் மனைவி நகை வேண்டாங்கிறேன், என் பிள்ளைகளுக்கு போடல, என் ஹஸ்பண்ட் விரும்புறாருல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டேன். எங்க அம்மாவை எதிர்பார்க்கவில்லை, பேசிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து நடந்த சம்பவம், மிகைப்படுத்தாமல் சொல்றேன், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு போன் வருது. சிஸ்டர் தயவுசெய்து மன்னிச்சுக்கணுங்க சிஸ்டர், நான் உங்க ஹஸ்பண்டுடைய அவர் ஒவ்வொரு மாசம் கொடுக்கறத வச்சுதான் நான் என் குடும்பத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எப்படி நான் அவருக்கு விரோதமா பேசிட்டு அப்புறம் அங்க விசிட்டிங் வர முடியும்? ஆனா நீங்க பயப்படவே பயப்படாதீங்க சிஸ்டர், இதான் சத்தியம், பயப்படக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர், செபிக்க ஆண்டவருங்க கணவன் எப்படியாவது மாற்று. அந்த சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி தேம்பி தேம்பி அழுதார். கர்த்தரை பாரப்படுத்து, மனுஷ பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியராய் கர்த்தருடைய வேதத்தை சொல்றதுக்கு பதில் வேதத்துல பட்சபாதம் பண்ணி வேதத்தை புரட்டுகிறார். ஒரே மால் சேர்க்கணும், கூட்டம் சேர்க்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அநேகர் உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவாங்க கையில பைபிள் தூக்கிட்டு. எல்லாரையும் நான் குறை சொல்லவில்லை, எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உங்கள் அக்கிரமத்தின் என்று திருப்ப வேண்டும் என்றல்ல, உங்க வீட்டுல இருக்கிற சாபம் நீங்க வேண்டும் என்றல்ல. அநேகர் உங்க வீட்டுக்கு வருவது உங்க வீட்டுல கலெக்ஷன் பண்றதுக்கு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனா 100 ரூபா கொடுப்பாங்க, இந்த வீட்டுக்கு போனா 50 ரூபா கொடுப்பாங்க, இந்த வீட்டுக்கு போனா 500 ரூபா கொடுப்பாங்க. லிஸ்ட் வச்சிருக்கு. உங்க வீட்டு கலெக்ஷனுக்காக வருவாங்க, உங்ககிட்ட சாதகமா பேசுவாங்க, சில ஊழியர்களை குறித்து குறை சொல்லுவாங்க, காஃபி டீ குடிப்பாங்க, ஏதோ உங்களை ஆசீர்வாதத்தை ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க உங்களை நாடி அல்ல உங்களுடையதை நாடி வருகிறார். சிலர் எப்போது கற்றாலும் ஒருபோதும் கல்லாத பெண் பிள்ளைகளை போல. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பொல்லாதவர்களை நல்லவர்கள் என்பார்கள், நல்லவர்களை பொல்லாதவர்கள் என்பார்கள். தேவன் இதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டார் சிஸ்டர். இதெல்லாம் ஒன்னும் இல்லை சிஸ்டர், இதெல்லாம் எசென்சியல் டீச்சிங் இல்லை, முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. வேதத்துல இதெல்லாம் எசென்சியல், இதெல்லாம் நான் எசென்சியல் தான் ஒன்றும் பிரிக்கும். வேதத்தில் உள்ள எல்லாம் சத்தியம், அவருடைய வசனமே சத்தியம். இதெல்லாம் எசென்சியல் டீச்சிங், இதெல்லாம் நான் எசென்சியல் டீச்சிங். அது மனிதன் நாம் பாவத்தில் விழுந்து கிடப்பதற்காக வைத்த ஒரு கண்ணி உபதேசம். இட்ஸ் a snare, a doctrine of snare that you cannot come out of sin. This is non-essential. This is not very important. What is important? What is important? பொய் சொன்னாலும் நரகத்துக்கு போவேன், கொலை செய்தாலும் நரகத்துக்கு போவேன், விக்கிரகாராதனையே நரகத்துக்கு போவேன். இது எசென்சியல், அது நான் எசென்சியலா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம எல்லாம் கர்த்தருடைய தூதர். நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பாக இருக்கு, மாய்மாலம் இருக்க. இன்றைக்கு சற்றேன்னு எதிர்பாராத விதமாக ஆங்கில ஆராதனையில் ஒரு உண்மையை சொல். அந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு. 51ஆம் சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். நான் கற்பத்தில் உருவானது முதற்கொண்டு பாவியாகவே இருந்தேன் என்று அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் காணப்படும். ஒரு காரியம் இன்றைக்கு ஆங்கில ஆராதனையிலே திடீரென்று நினைவாக வந்தது, அதை உங்களுக்கும் சுட்டி காட்டி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே தாவீது அவனுடைய சகாக்களும் வனாந்தரத்தில் இருக்கிறார். இந்த சந்தன கடத்தின் வீரப்பன் என்னெல்லாம் சொல்லுகிறோமே அதே போல ராபின்ஹுட் போல. பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் அங்குள்ள பணக்காரர்களுடைய ஆடுகள். இந்த வனாந்தர கொள்ளையர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய் விடாதபடி இவர்கள் பாதுகாப்பார்கள்.
பிரியமானவர்களே, அந்த ஊர் மக்கள் இல்லாவிட்டால் அந்த பணக்காரர் இவர்களுக்கு சில உதவிகளை செய்வார். இப்படித்தான் அந்த சபரிமலை வழிபாடு வந்தது என்று கூட சொல்லுவார். அப்படி ஒரு காலகட்டத்திலே தாவீது அவனோடு கூட இருந்தவர்கள், நாபாலுடைய அவன் ஒரு பெரிய பணக்காரர், அவனுடைய ஆடுகளை பாதுகாக்கிறார். மயிர் கத்திரிக்கிற காலம் முடிந்த உடனே தாவீது தங்களுக்கு ஏதாவது வெகுமதி கிடைக்கும், வனாந்திரத்தில் இருக்கிறார், சாப்பாடுக்கு வேண்டும், ஏதாவது தங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் என்று நாபால் இடத்திலே ஆள் அனுப்புகிறார். நாபால் என்றாலே முட்டாள் என்றார். நாபால் ஏதோ ஒரு வெகுமதி கொடுத்தல, இவனா அது எஜமான விட்டு ஓடி வந்தவன் தானே, ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கான், இவனுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும், ஒரு பைசா கொடுக்க முடியாது, போங்கடா அப்படின்னு விரட்டி விட. எவன் அந்த தாவீது கேட்டானா? உடனே தாவீதுக்கு கோபம் வந்துச்சு. தாவீது யாருன்னு காண்பிக்கிறேன் பார் என்று சொல்லி தாவீது தன்னுடைய கூட்டாளிகளோடு போகிறான். இதை அறிந்த அவனுடைய மகள் அவனுடைய மனைவி அபிகாய் மிக அழகானவள், ரொம்ப புத்திசாலி, ஞானம். அவள் உடனே தாவீதுக்கு எதிராக வந்து, தாவீதே நீர் இதுக்காக போய் ரத்தம்லாம் சிந்த வேண்டாம், ரத்தம் சிந்தி உமக்கும் கெட்ட பேர் வேண்டாம், நான் என் கணவனை இழக்க வேண்டாம், உனக்கு என்ன வெள்ளி பொண்ணு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பிளட் ஷெட்டை அவ நிறுத்தி ரொம்ப சாமர்த்தியமா அவ சமாளிச்சு. இது தாவீதினுடைய இருதயத்தை ஒரு பக்கத்திலே கவர்ந்து. பிரியமானவர்களே, அவள் மிக அழகுள்ளவன், புத்திசாலி. ஒரு 10 நாள்ல நாபால் வியாதி கண்டு மரித்து போய் இந்த செய்தி தாவீதுக்கு வருது. அன்றைய வழக்கத்தின்படி கணவன் மரித்தால் அந்த விதவையை மறுமணம் செய்கிறது. அன்றைக்கே இருந்த ஒரு விதவைகளின் மறுமணம் இன்றைக்கு புதிதாக வந்த ஒரு திட்டம் அல்ல. சட்டத்தின்படி அவர்களுக்கு இருந்த பிரமாணத்தின்படி அது தவற. இவன் அபிகாயிலை அதிகமாய் நேசித்து அவன் மனதிலே இருந்தது. நாபால் செத்தான் என்ற உடனே அபிகாயிலை தனக்கு மனைவியாக்கும்படியாக கூட்டி விடுகிறான். அவளும் சந்தோஷமாக வருகிறான். அபிகாயிலை நேசித்தான், அவளுடைய அழகை நேசித்தான், அவளுடைய புத்திசாலித்தனத்தை நேசித்தான். ஒருவேளை 10 நாட்கள் அவளை நேசித்துக் கொண்டே இருந்தான். சமயம் வாய்த்த உடனே அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட உடனே நடந்தது என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் வேறொரு மனைவியை சேர்த்து கொண்டான். அப்ப இதுவரைக்கும் அபிகாயிலை நேசித்தது, இதுவரைக்கும் அபிகாயிலுடைய அழகை நேசித்தது அந்த திருமணத்தோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அநேகர் காதல் காதல் என்று சொல்றது வரால் எழுத்தின்படியே திருமணம் வரைக்கும், அதுக்கப்புறம் வேறொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பயத்தோடு கூட சொல்றேன், இயேசு 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 இயேசுன்னு சொல்றோம். இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவினுடைய அழகை நேசிக்கிறோம், இயேசுடைய வசனத்தை நேசிக்கிறோம், எல்லாம் இயேசுவை நேசிக்கிறோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னும் ஒன்று தேவைப்படுமா? நம்முடைய அன்பு இன்னும் வேறு பக்கம் திரும்புமே. அபிகாயிலை பற்றி அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே வாசிக்க. அழகை நேசித்தான், அறிவை நேசித்தான், திருமணம் பண்ணா, காதல் முடிந்தது. இன்னைக்கு நீங்க வேதத்தை நேசிக்கிறது எவ்வளவு தூரம்? வேதத்தை வாசிக்கிறது எவ்வளவு தூரம்? சபையை நேசிக்கிறது எவ்வளவு தூரம்? அபிகாயிலை நேசித்தது எதுவரைக்கும் தாவீது? ரசிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, கடவுளாத்து மண்ணாங்கட்டியா வசனமா ஏதாவது கிறிஸ்தவங்களாயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வர்றோம்ல, ஞாயிற்றுக்கிழமை பிந்தி போயிட்டு முந்தி வர்றோம்ல, தெரியாது நாங்க கிறிஸ்தவங்கன்னு இல்ல. பெரிய கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாயை விட்டு விலகாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். நம்மை நம்பி இருக்கிற யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளாலே ஒருபோதும் கர்த்தரை பாரப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு கடினமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தேவனோடு கூட சமாதானம் யதார்த்தமாய் ஜீவனம் பண்ணி அநேகரை அநியாயத்தில் நின்று திருப்ப வேண்டும் என்றுதான் சொல்ல.
உங்களை கடிந்து கொள்வதற்காக. இதான் சத்தியம். கர்த்தரோடு கூட சமாதானம், யதார்த்தமாய் ஜீவனம் பண்ண. போலியான வாழ்க்கை வேண்டாம், பொய் வேண்டாம், பித்தலாட்டம் வேண்டாம். நம்ம வருகைக்கு போகணும், அநேகரை கர்த்தருடைய பக்கம் திருப்பணும். கர்த்தருடைய உடன்படிக்கை நம்மோடு கூட உறுதியா இருக்கும். நான் உங்களுக்காக இருக்கிற இடங்களில் எளிமையை நிற்போம். நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்க ஜெபிக்க விரும்புறவங்க, தாயாய், தகப்பனாய், அண்ணனாய், சகோதரனாய், நண்பனாய், ஆண்டவரே நான் உம்முடைய மெசேஞ்சரா இருக்கிறேன். என் தம்பிக்கு நான் உம்முடைய மெசேஞ்சர், என் மகளுக்கு நான் உம்முடைய மெசேஞ்சர், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் உம்முடைய மெசேஞ்சர், உம்முடைய ஏஞ்சலா நான் இருக்கேன். எனக்கு அந்த கிருபையை தார் என்று ஜெபிக்க விரும்புகிறவர் உங்க இடது கையை நெஞ்சிலே வைத்து வலது கரை கர்த்தருக்கு நேராக உயர்த்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்முடைய மெசேஞ்சர். என் பேரனுக்கு, பேத்திக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மகளுக்கு, மருமகனுக்கு நான் உம்முடைய மெசேஞ்சர், நான் உம்முடைய ப்ராஃபிட், நான் உம்முடைய ஏஞ்சல். சில வேளை கடினமா சொல்லணும், சில வேளை சமாதானமான வார்த்தையை சொல்லணும். நான் சொல்லித்தான் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தை என்னிலே இருக்கு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எனக்கு தந்தார். கர்த்தருடைய வார்த்தை என்னிலே இருந்து புறப்பட்டது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். என் கூட டிராவல் பண்றாங்க, நாங்கள் ஒன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அடுத்த நிமிஷம் ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் வரலாம், அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்பதான் எனக்கு கிடைச்ச நேரம். அவனுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்காக தான் அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஐ ஆம் ஹிஸ் மெசேஞ்சர், ஐ ஆம் ஹிஸ் மெசேஞ்சர், மெசேஞ்சர் ஆஃப் காட். நான் அவனுக்கு தேவனுடைய தூதனாய் இருக்கிறேன். ஆண்டவரே அந்த கிருபை தாரு. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஆண்டவரே நம்முடைய வேத வசனத்தை எனக்கு விலைக்கு தாரு, கேளுங்க. ஆண்டவரே நம்முடைய பிரமாணங்களை என் வாயை விட்டு விலகாது இருப்பதாக, அநியாயம் என் வாயில காணப்பட வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே நான் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. என்னை நம்பி இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரிகள், சபை விசுவாசிகள், ஊழியர்கள், ஆண்டவரே யாருக்கும் நான் துரோகம் பண்ணக்கூடாது. ஐயா, உள்ளதுன்னா உள்ளது, இல்லதுன்னா இல்லது, அன்போடு கூட நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். என் வார்த்தைகளாலே உண்மை வருத்தப்படுத்தக்கூடாது. கூடுமானால் 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கேளுங்க. என் வார்த்தைகளால் ஒருபோது நான் உங்க வருத்தப்படுத்தக்கூடாது. என் வார்த்தைகளாலே ஒருபோதும் நான் உண்மை வருத்தப்படுத்தக்கூடாது. அன்பின் இயேசுவே உமக்கு நன்றி. இந்த கிருபையை பிரசங்கிக்கிற எனக்கு பெருகப்படும். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருகப்படும். ஆசீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.